ரீசெண்டா மதுரையில சந்தை மார்க்கெட் போயிருந்தா அங்க நமக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிருக்கும்போது என் கண்ணில் படுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் எவ்வளவுன்னு கேட்டேன். ஒரு 200 சொன்னாங்க. நானும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து ஆன் பண்ணி பார்த்தா ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே கிடந்ததுனால பேட்டரி ஃபுல்லா வந்து சார்ஜ் இறங்கி இருக்கும். ஆனா சார்ஜ் போட்டா ஏறுமா? சோ ஏறணும்னா பேட்டரியில் இருக்கிற ஹார்ட் பீட் செக் பண்ணி ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணது எப்பவுமே சரி மேல டிஸ்பிளே ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்ச் மாடலுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் மேல டிஸ்பிளே தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கனெக்ட் வந்து அது கீழே இருக்கும். ப்ராப்பரா நம்ம டிஸ்பிளே ரிமூவ் பண்ணாலும் அந்த கனெக்ட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நான் என்ன பண்ணேன், பேக் சைடே ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா பேக் சைடு ஓப்பன் பண்றதுனால கனெக்ட் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள பேட்டரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பேட்டரியோட ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவை ஒரு மல்டிமீட்டர்ல வந்து 20 வோல்ட் செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் மைனஸ் கரெக்டா வச்சு பார்க்கும்போது ஸோ 2 something காட்டுது. இந்த 2 something சார்ஜ் போட்டா ஏறுமானா ஏறும். ஆனா 3 something பேட்டரி லெவல் காட்டுச்சுன்னா கன்ஃபார்ம்டா சார்ஜ் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணேன், இதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாம். அதுக்கு தேவை நமக்கு ஒரு டிசி அடாப்டர் வேணும். என்கிட்ட ஒரு 12 வோல்ட் டிசி அடாப்டர் இருக்குது. இதுல பிளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டா அதுக்கு வந்து ஷாக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 30 செகண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மல்டிமீட்டர்ல செக் பண்ணோம்னா 3 something காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு டிப்ஸ் போட்டோம்னா எனர்ஜி வர. அதனால இந்த ஸ்மார்ட் வாட்சை டிஸ்பிளே எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ சார்ஜர் ஒயரை டைரக்டா கொடுத்து பார்த்தேன். ஏன்னா இதுக்கு அடாப்டர் இல்ல அப்படின்ற கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு எனர்ஜி வர ஆரம்பிச்சது. டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு ஸோ இந்த டைரக்டாவே இந்த ஒயர் அப்படியே அதுல கனெக்ட் பண்ணி ஃபுல்லா சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் ப்ளூடூத் ஆன் பண்ணி போன்ல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அதே சமயம் போன்ல ஒரு MP3 சாங்ஸ் பிளே பண்ணோம்னா இல்ல வீடியோஸ் பார்த்தாலும் சரி இந்த வாட்ச்ல இருக்க ஸ்பீக்கர்ல அது வந்து பிளே ஆகுது. அதாவது ஒரு 2 விஷயம் மட்டும்தான் இதுல நடக்குது. மற்ற விஷயம் எதுவுமே நடக்கல. அதாவது இதுல வந்து டைம் டேட் செட் பண்ண முடியல. ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அது எதுலுமே டைம் டேட்டு மாத்துறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா போன்ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது போன்ல இருக்க டைமும் டேட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஷிங்க் ஆகும். ஆனா இதுல வந்து ஷிங்க் ஆகல. சரி ரைட் ஓகே. இதுல தான் QR கோட் இருக்கும். அது மூலமா இதுக்கு உண்டான பர்டிகுலரா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுல இருக்க QR கோட ஸ்கேன் பண்ணேன். அது ஸ்கேன் பண்ணும்போது ராங் QR கோட் அந்த மாதிரி வந்துச்சு. சரி வேற ஏதாச்சும் ஆப்ஸ் இருக்கான்னு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஏகப்பட்ட ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நானும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே கனெக்ட் ஆகல. இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ இந்த வாட்சுக்கான ஆப்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். இப்போ இந்த வாட்சுக்கான மாடலை நான் வந்து ஷோ பண்றேன்.